14வது பிரிவு நூன். நூன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். சந்தோஷம், வெளிச்சம் ஆகியவற்றின் ஆதாரம். நூன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். தாவீது தேவனுடைய வசனத்தின் விசேஷித்த தன்மைகளை எங்கு விவரிக்கிறார். கர்த்தருடைய வசனம் தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு சொல்லும்போது இருளில் இருக்கிற உலகத்திற்கு வெளிச்சம் உண்டாகும். தேவனுடைய வசனம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவனையும் அவருடைய சுபாவங்களையும் வெளிப்படுத்துகிறது. அது நம்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாயிருக்கிறது. தேவனுடைய வசனம் நமக்கு இல்லை என்றால் நம்மால் தேவனையும் அறிந்து கொள்ள முடியாது, நம்மையும் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய கட்டளை எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் தீபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் தைலத்தினால் இந்த தீபம் எப்போதும் எரிகிறது. தேவாலயத்தில் உள்ள தீபங்களைப் போல கர்த்தருடைய வசனம் எரிந்து பிரகாசமாய் வெளிச்சம் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக வெளிப்பட்டார். தேவனுடைய வசனம் நம்முடைய பாதைக்கு அக்கினி ஸ்தம்பத்தைப் போல வெளிச்சமாய் இருக்கிறது. தேவனுடைய வசனம் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாய் இருப்பது மாத்திரமல்ல, அது நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கிறது. நாம் போகும் பாதையை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக இருக்கும். மெய் வழிகளும் பொய் வழிகளும் நமக்கு முன்பாக இருக்கும். எந்த வழியாக போக வேண்டும் என்று நாம் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். வெளிச்சத்தில்தான் நம்மால் சரியான தீர்மானம் எடுக்க முடியும். நாம் நடக்க வேண்டிய ஒவ்வொரு அடியையும் மிகுந்த கவனமாயும் நிதானமாயும் பரிசுத்தமாயும் நடப்பதற்கு நமக்கு தீபமும் வெளிச்சமும் தேவை. கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால்தான் நம்மால் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல முடியும். கர்த்தருடைய வசனத்தின் விளக்கம். கர்த்தருடைய வேதம் அவருடைய சாட்சிகளின் அறிக்கை, அவருடைய வழிகளின் வெளியிடப்பட்ட இரகசியம், அவருடைய கட்டளைகளின் தொகுப்பு, அவருடைய பிரமாணங்கள், அவருடைய கற்பனைகள், கர்த்தருடைய நீதி நியாயங்கள், சுத்தம் பண்ணுவதற்கான ஆதாரம், கர்த்தருடைய வாக்கு, ஆலோசனைக்காரர், ஜீவனுக்கான ஆதாரம், கர்த்தருடைய அதிசயங்களுக்கான விளக்கம், பலத்திற்கான அரண், சத்தியத்தின் வழி, கர்த்தருடைய வழி, நீதியின் வழி, இரட்சிப்பின் வழி, உண்மையான நம்பிக்கை, சத்திய வசனம், நம்பிக்கையின் ஆதாரம், தேற்றுதலின் ஆதாரம், கீதங்கள், உத்தம நிதானிப்பு, அறிவை அடைவதற்கான வழி, மன மகிழ்ச்சியின் ஆதாரம், ஐசுவரியத்தை விட நன்மையானது, வாக்கு பண்ணப்பட்ட கிருபையின் புஸ்தகம், அவருடைய வாக்கின் சாட்சி, நித்தியமானது, மறக்க முடியாத கட்டளைகள், அவருடைய கற்பனை மகா விஸ்தாரமானது, ஞானத்தின் ஆதாரம், அறிவின் ஆதாரம், தேனை விட மதுரமானது, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், நித்திய சுதந்திரம், பிரமாணங்களை கைக்கொண்டால் மகிழ்ச்சி, இடுக்கண் காலத்தில் ஆறுதல், நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுதல், கர்த்தருடைய நீதியின் வார்த்தை, பொன் வெள்ளியை பார்க்கிலும் வேதம் நலமானது, சாட்சிகள் அதிசயமானவைகள், வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம், பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும், நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள்,
கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டது, வசனமும் சமூலமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன், உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுகிறார். உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிடுகிறார். தான் ஆணையிட்டதை நிறைவேற்றுவதாகவும் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் நீதியானவை, அவருடைய கட்டளைகளே அவருடைய நியாய தீர்ப்புகள். நம்மை கர்த்தருக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் ஒப்புக் கொடுப்பது நமக்கு நல்லது. நாம் கர்த்தருடைய கரத்தில் அடைக்கலமாக இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பானது. கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், நாம் அவருடைய ஆளுகைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாமும் தாவீதைப் போல கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆணையிட்டதை நிறைவேற்ற வேண்டும். என்னை உயிர்ப்பியும், நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். தாவீதின் ஜீவியத்தில் ஏராளமான துன்பங்கள் உண்டாயிற்று. பல சமயங்களில் அவர் தன் ஆவியில் சோர்ந்து போனார். தாவீது சோர்வடைந்த போதெல்லாம் கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிப்பது வழக்கம். கர்த்தர் தாமே தன்னுடைய சோர்வுகளை நீக்கி போட்டுவிட்டு தன்னை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். தாவீது சோர்வாய் இருப்பதினால் கர்த்தருடைய ஊழியத்தை அவரால் நேர்த்தியாய் செய்ய முடியவில்லை. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன் என்று தாவீது கர்த்தரிடத்தில் மனவேதனையோடு சொல்லுகிறார். தாவீது பல சமயங்களில் கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை உயிர்ப்பிக்கிறார், தம்முடைய வசனத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார். தாவீது இங்கு கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறார், கர்த்தருடைய சாட்சிகளை தியானிக்கிறார். கர்த்தருடைய வசனமே தாவீதின் கால்களுக்கு தீபமாயும் அவருடைய பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படி தாவீதை உயிர்ப்பிக்கும் போது அவர் தன்னுடைய சோர்வுகளில் இருந்து விடுதலை பெற்று உற்சாகம் பெறுவார். உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். தாவீது கர்த்தருக்கு உற்சாக பலிகளை ஏறெடுக்கிறார். தாவீது மிகவும் உபத்திரவப்படுகிறார். அவர் அரண்மனை வாழ்க்கையை விட்டுவிட்டு வனாந்திரத்திலே தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் இப்போது பொன்னோ வெள்ளியோ உலக ஐஸ்வர்யமோ எதுவும் இல்லை. தன்னிடத்தில் உலக பிரகாரமான பொருட்கள் இல்லாவிட்டாலும் தாவீது கர்த்தருக்கு தன் வாயினால் உற்சாக பலிகளை செலுத்துகிறார். கர்த்தர் தாமே தன்னுடைய வாயின் உற்சாக பலிகளை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் தம்முடைய நியாயங்களை தனக்கு போதிக்க வேண்டும் என்றும் தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். தாவீதைப் போலவே நாமும் கர்த்தருக்கு நம்முடைய வாயின் உற்சாக பலிகளை தாராளமாய் செலுத்த வேண்டும், சந்தோஷமாய் செலுத்த வேண்டும். நாம் மனப்பூர்வமாயும் உற்சாகமாயும் பலிகளை செலுத்தினால்தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். கர்த்தர் அங்கீகரியாத பலியினால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. நாம் எல்லோருமே நமது வாயினால் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த பலியை எல்லோரோலும் செலுத்த முடியும். நாம் ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. உம்முடைய வேதத்தை மறவேன். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது, ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். தாவீது மரணத்தின் வாசலில் இருக்கிறார். மரணத்திற்கும் அவருக்கும் சிறிது தூரம் மாத்திரமே இடைவெளி இருக்கிறது. என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது என்று தாவீது கர்த்தரிடத்தில் தன்னுடைய ஜீவனுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை பற்றி சொல்லுகிறார். துன்மார்க்கர் தாவீதுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள். சவுல் தாவீதை கொலை செய்வதற்கு பலமுறை முயற்சி செய்தார். தாவீதின் தெய்வ பக்தி சவுலுக்கு பிடிக்கவில்லை. சவுல் தாவீதின் மீது கோபமாயிருந்தார். அவர் மீது பொறாமைப்பட்டார். சவுலால் தாவீதுக்கு வெளிப்படையாக தீங்கு செய்ய முடியவில்லை. சவுலைப் போலவே தாவீதுக்கு ஏராளமான சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்களாலும் தாவீதுக்கு விரோதமாய் வெளிப்படையாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகையினால் அவர்கள் தாவீதுக்கு மறைவாக கண்ணி வைக்கிறார்கள். தாவீதின் ஜீவனுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். தாவீது தம்முடைய ஜீவனுக்கு உண்டாயிருக்கிற ஆபத்துக்களை நோக்கி பார்க்கிறார். தான் மரணத்தின் வாசலில் இருப்பதை அறிந்து கொள்கிறார்.
தன்னுடைய பிராணன் தன் கையில் இருப்பதை புரிந்து கொள்கிறார். தாவீது தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தாவீதின் ஜீவனுக்கு ஏராளமான ஆபத்துக்கள் உண்டான போதிலும் அவருடைய சிந்தையும் இருதயமும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறது. தாவீதுக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் உண்டான போதிலும் அவர் தன்னுடைய பாதுகாப்பை குறித்து அதிகமாய் கவலைப்படாமல் கர்த்தருடைய வேதத்தை மறவாமல் நினைவில் வைத்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள தாவீது பல இடங்களுக்கும் தப்பி ஓடினாலும் அவர் கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு வழி தவறாமல் இருக்கிறார். தாவீதின் இருதயத்தில் ஜீவ தண்ணீர் ஊற்றாய் புறப்பட்டு வருகிறது. உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். தாவீது தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக ஜீவிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையினாலேயே மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறார். தேவனுடைய சாட்சிகள் சத்தியமானவை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நித்தியமானவை. தாவீது கர்த்தருடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறார். அவைகள் தாவீதின் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. தேவனுடைய சாட்சிகளை தியானித்து பார்க்கும்போது தனக்கு நித்திய சந்தோஷம் உண்டாகும் என்று தாவீது எதிர்பார்க்கிறார். தேவன் தாவீதோடு நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறார். தேவனுடைய சாட்சிகள் அவருக்கு நித்திய சுதந்திரமாய் இருக்கிறது. தாவீது கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறார். கர்த்தருடைய பிரமாணங்களின்படி செய்ய தன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறார். தன்னுடைய ஜீவியத்தின் முடிவு பரியந்தம் இடைவிடாமல் கர்த்தருடைய பிரமாணங்களின்படி செய்ய தன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறார். தேவனுடைய சாட்சிகளின் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய பிரமாணங்களின்படி செய்ய நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்கு ஒரு ஆசீர்வாதமும் உண்டாகாது. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும். அப்போது வேத வசனம் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தரும்.